சொல். அப்ப நானே நீதானே சுற்றுப்பாதையில குறுக்க வந்துட்ட, நீதானே என் சுற்றுப்பாதையில குறுக்க விட்ட, அதனாலதான் நான் விலக்கி விட்டோம். சரியில்லடா சரியில்லை, இந்த பூமி பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் பாதிக்கப்படுவீங்களா? அப்பதான் என் அருமை உங்களுக்கு புரியும். சூரியன் என்பது ரொம்ப தூரத்துல இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும்ல, யாரும் வர முடியாது, எவனும் வர முடியாது. நான் தான் ப்ளூட்டோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சூரிய குடும்பத்துல நானும் ஒருத்தனா இருந்தேன். ஆனா இப்ப அந்த கோளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னோட சுற்றுப்பாதையை விட்டுட்டு இந்த இருக்கான நெப்டியூன் அவன் பாதையில சென்றதாலும் அளவுல நிலாவை விட சிறியவனா இருந்ததாலும் என்ன கோளே இல்லைன்னு என்ன விரட்டி குறுங்கோல் சேர்த்துட்டாங்க. நான் தான் பூமி. இவர்கள் அனைவரையும் விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தவன் நானே. ஏனெனில் என்னில் மட்டுமே நீர், காற்று, வெப்பம் என அனைத்து வசதிகளும் உள்ளன. எனவே என்னை உயிர்கோளம் என்று அழைப்பர். நீர், நிலம், காற்று எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டு நீ உயிர்கோளமாக்கும். எனக்கு ஒரே ஒரு துணைக்கோள் உண்டு, அது இந்த நிலாதான். எனக்கும் சூரியனுக்கும் இடையே நிலா வந்தா அன்று அமாவாசை. சூரியனுக்கும் நிலாவுக்கும் இடையே நான் வந்தா அன்னைக்கு பௌர்ணமி. நீர், நிலம், காற்று என்னை இயற்கை அன்னை படைப்பில் பெருமையுடன் வலம் வந்த என்னை மனித பதர்களே, உங்கள் அஜாக்கிரதையாலும் பொறுப்பற்ற தனத்தாலும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் தூக்கி எறியும் நெகிழி, மருத்துவ மற்றும் மின்னணு கழிவுகளை எரிப்பதால் ஓசோனில் ஓட்டை விழுந்து உயிர்கோளமான நான் வெப்பக்கோளாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு அடுத்த கோளை நாடி செல்லும் நீங்கள் என்னை ஒழுங்காக பேணி காத்து வசந்த பூமியாக மாற்றும் எண்ணம் இல்லையா? அனைத்து தலைமுறையும் செழித்து வாழ இப்போதே விழிப்புடன் செயல்படுங்கள். பூமியான என்னை பாதுகாத்து சிறப்புற வாழுங்கள். நான் தான் நிலா. பூமியின் ஒரே திணைக்கோள் நானே. சுயாலியின்றி சூரியனின் ஒளியை பெற்று பிரதிபலிக்கும் நிழல் கிரகம் நானே. என்னை நானே சுற்றி கொண்டு பூமியை ஒரு முறை சுற்றி வர 29.3 நாட்கள் ஆகின்றன. கால் பதித்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்னை ஆராய பல்வேறு நாடுகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. நம்மை போல் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற திரு மயில்சாமி அண்ணாதுரை, சிவன் வீரமுத்துவேல் போன்ற திறமையும் விடாமுயற்சியும் அதிக தேவையற்ற செலவில் தவிர்த்து குறைந்த செலவில் விண்வெளி ஏவும் திறன் கண்டு இந்தியா விண்வெளி துறையின் மீது உலகோர் பார்வை திரும்பி உள்ளது. வருங்கால விஞ்ஞான மாணவ செல்வங்களே, நல்லதொரு மாற்றமும் சூழலும் நிலவும் வகையில் சீரிய முயற்சி செய்யுங்கள். கலாமையா கனவை நினைவாக்குங்கள். விரைந்து எனில் வந்து குடிப்புகுங்கள். வரவேற்க